வணக்கம் மக்களே, உங்களை அனைவரையும் என் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். கதையின் அறிமுகம். விக்னேஷ் ஒரு திறமையான கார் ரேசர் ஆக வேண்டும் என கனவு காண்கிறான். அவன் சிறுவயதிலிருந்து கார்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவன். அவன் அப்பாவுடன் கார்களை சரி செய்ய கற்றுக்கொண்டான். விக்னேஷின் நண்பன் அருண் அவனுக்கு ஆதரவாக இருக்கிறான். நகரத்தில் வருடந்தோறும் ஒரு பெரிய கார் ரேஸ் நடைபெறுகிறது. விக்னேஷ் அந்த ரேஸில் பங்கேற்க விரும்புகிறான். அவனுக்கு மிகுந்த பயிற்சி தேவை என்பதால் அதிகமாக வேலை செய்கிறான். ஒரு பழைய கார் வாங்கி அதை புதுப்பிக்கிறான். ரேஸ் போட்டிக்கான அனுமதி பெறுகிறான். இது அவனுடைய முதல் பெரிய ரேஸ். தொடக்கச் சவால்கள். விக்னேஷ் சில சிறிய ரேஸ்களில் பங்கேற்று அனுபவம் தேடுகிறான். அவன் தனது ஓட்டும் திறனை மேம்படுத்த பயிற்சி செய்கிறான். விக்னேஷுக்கு சிறந்த டயர்கள் மற்றும் என்ஜின் தேவைப்படுகிறது. அவனது குடும்ப நிலை சரியில்லாததால் பணப் பற்றாக்குறை ஏற்படுகிறது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அவனுக்கு உதவுகிறார்கள். முதன்முறை அவன் ஒரு ரேஸில் தோல்வி அடைகிறான். தோல்வி அவனுக்கு பாடமாக மாறுகிறது. விக்னேஷ் மீண்டும் முயற்சி செய்ய முடிவு செய்கிறான். அரவிந்த் என்ற முன்னணி ரேசர் அவனுடைய பிரதான எதிரியாகிறான். அரவிந்த் மிகவும் அகங்காரமானவன். பெரிய ரெசின் தயார். முக்கியமான நகர ரேஸ் போட்டிக்கு தேர்வு செய்யப்படுகிறான். அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தேசிய ரெஸுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கும். விக்னேஷ் மிகவும் தீவிரமாக பயிற்சி செய்கிறான். ரேஸ் நடைபெறும் நாள் நெருங்குகிறது. ரேஸ் நாளில் அதிகமான பார்வையாளர்கள் வருகிறார்கள். விக்னேஷ் ஒரு சிறப்பு ஹெல்மெட் அணிகிறான். ரேஸ் தொடங்குகிறது. அனைவரும் உற்சாகமாக இருக்கிறார்கள். முதல் சுற்றில் விக்னேஷ் நடுப்பகுதியில் இருக்கிறான். அரவிந்த் முன்னணியில் இருக்கிறான். விக்னேஷ் வேகம் அதிகரிக்கிறான். கடும் போட்டி. விக்னேஷ் முன்னேற முயலுகிறான். அரவிந்த் அவனை முந்த முடியாமல் தடைக்கிறான். ஒரு வாகனம் தடம்புரண்டதால் அனைத்து வீரர்களும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். விக்னேஷ் பாதுகாப்பாக காரை ஓட்டுகிறான். ரேஸ் கடைசி சுற்றுக்கு வருகிறது. விக்னேஷும் அரவிந்தும் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். இருவரும் ஒரே வேகத்தில் இருக்கிறார்கள். கடைசி திருப்பத்தில் விக்னேஷ் ஒரு புத்திசாலி வழியை தேர்ந்தெடுக்கிறான். அவன் அரவிந்தை முந்துகிறான். ரேஸ் முடிகிறது. முடிவுகள் வருவதற்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். வெற்றியின் நெருக்கம். விக்னேஷ் முதல் இடத்தை பிடித்திருக்கிறான். அவன் மகிழ்ச்சியுடன் கூச்சலிடுகிறான். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் கொண்டாடுகிறார்கள். அரவிந்த் தோல்வியை ஏற்க மறுக்கிறான். ஆனால் அவன் விக்னேஷின் திறமைக்கு மதிப்பளிக்கிறான். விக்னேஷுக்கு தேசிய ரெஸுக்கு அழைப்புகள் வருகின்றன. ஊடகங்கள் அவனை புகழ்ந்து பேசுகின்றன. அவன் பத்திரிகைகளில் ஹீரோ ஆகிறான். பயிற்சி மேற்கொண்டு இன்னும் பெரிய போட்டிக்கு தயாராகிறான். அவன் கனவு உண்மையாக மாறுகிறது. இறுதி பகுதி. தேசிய ரேஸில் விக்னேஷ் கலந்து கொள்கிறான். அவன் பல பிரபல வீரர்களுக்கு எதிராக பங்கேற்கிறான். புதிய சவால்களை சந்திக்கிறான். கடுமையான போட்டிகள் உள்ளன. கடைசி சுற்று மிகவும் பரபரப்பாக இருக்கும். அவன் தனது திறமையால் முன்னணி இடத்திற்கு செல்கிறான். இறுதியில் மிகச்சிறிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறான். தேசிய சாம்பியன் ஆகிறான். அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது. விக்னேஷின் கனவு நிஜமாகி உலகளாவிய ரேசரானான். இது அனைத்துக்கும் உங்களின் ஆதரவும் தாராளமான கருத்துக்களும் மிகவும் முக்கியமானவை. உங்கள் ஆதரவை எனக்கு தொடர்ந்து வழங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்மோடு இணைந்து பயணியுங்கள். ஒவ்வொரு நாளும் புதியவை கற்றுக்கொள்ளுங்கள்.